வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 108 வெள்ளிக்கிழமை ஜனவரி 31, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கோவை ராயல் கேர் மருத்துவமனை நிறுவன தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களின் மகள் டாக்டர் மினு மாதேஸ்வரன் அண்ட் எஸ் பிருத்திவி மோனிஷ் பிஇ திருமண வரவேற்பு. கோவையில் பிரபல ராயல் கேர் மருத்துவமனையின் நிறுவன தலைவர், உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலர் மற்றும் நல்லூர் வட்டத்தின் ஆதரவாளருமான டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களின் மகள் டாக்டர் மினு மாதேஸ்வரன் அவர்களுக்கும் எஸ் பிருத்திவி மோனிஷ் பிஇ அவர்களுக்கும் ஜனவரி 31 காலை கோயம்புத்தூர் MNCR கிராண்ட் பேலஸில் திருமணம் நடைபெறவிருப்பதை முன்னிட்டு முதல் நாள் இரவு திருமண வரவேற்பு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இவ்வரவேற்பு நிகழ்வில் நல்லூர் வட்டம் மற்றும் உலக சமாதான ஆலய அறங்காவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு விநாயகம், ஐநா சபையின் ஆஃபீஸ் ஆஃப் தி ஜாயிண்ட் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் அண்ட் த லீக் ஆஃப் அரப் ஸ்டேட்ஸ் ஃபார் சிரியாவில் பணிபுரியும் உயர் திரு ராஜா ஆறுமுகம், சீஃப் மிஷன் சப்போர்ட், நம்பிக்கை பஞ்சாயத்து தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் காவி பழனிசாமி மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசாக அவர்கள் விரும்பும் புத்தகங்களை எடுத்துச் செல்ல ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள புத்தகங்கள் கொண்ட ஸ்டால் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மோகனூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் CMS பாலிடெக்னிக் மாணவர்களுடன் கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறிய கலந்துரையாடல். ஜனவரி 29 புதன் அன்று முதலாவதாக காலை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் 5 மாணவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களாக கண்டறியப்பட்டனர். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பெரியசாமி இக்கலந்துரையாடலை தொடங்கி வைத்தார். பேராசிரியர்கள் என் சுகந்தி, பி பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிற்பகல் CMS பாலிடெக்னிக் கல்லூரியில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் 11 மாணவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களாக கண்டறியப்பட்டனர். இதில் கௌதம் என்ற மாணவர் இக்குழுவிற்கு பொறுப்பேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்கள், கலாம் ஜோதி மாணவர்கள், லட்சிய ஆசிரியர்கள் மற்றும் பிரமுகர்கள் என 100 துறைகளை நோக்கிய பயணம் பெரும் நம்பிக்கையை. ராஜபாளையம் பெண் காவலர் மகளிர் மேம்பாட்டிற்காக பொறுப்பேற்கிறார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் பணி செய்து வருகிறார் சுப்புலட்சுமி. நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி அவர்கள் மூலம் நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாயம் பற்றி கேள்விப்பட்ட திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் மகளிர் களத்தில் இணைந்து அவர்களின் மேம்பாட்டிற்காக ஆதரவற்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், பெண்களுக்கு வாழ்வியலில் நல்ல புரிதலை ஏற்படுத்துதல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கல்வியின் அவசியத்தை புரிய வைத்தல், அரசு வேலையில் சேர்வதற்கு படிப்பின் வழிகாட்டல் போன்ற செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்று செயல்பட ஆர்வத்துடன் உள்ளதாக தெரிவித்து, நல்லூர் வட்டத்தில் தொடக்கமாக இன்று அவரது திருமண நாளை முன்னிட்டு போடி வட்டம் உட்கடை மேலப்பரவு மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியில் பழங்குடியின மக்கள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பிற்கு ஆண்டிப்பட்டி திரு ரஞ்சித் ஏற்பாடு செய்திருந்தார். மேலப்பரவு நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர் திரு பிச்சை அவர்களும் உடன் இருந்ததாக திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார். கோபியில் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. வருகிற பிப்ரவரி 1 அன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வைரவிழா மேல்நிலைப் பள்ளியில் லட்சிய ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி காலை 9:30 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. இதற்கு அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு அவர்கள் தலைமை வகிக்கிறார். பள்ளியின் தாளாளர் உயர் திரு KK தட்சிணாமூர்த்தி அவர்கள் இப்பயிற்சியினை தொடங்கி வைக்கிறார். பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் இப்பயிற்சியினை வழி நடத்துகிறார் என்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் திரு கார்த்திக் தெரிவித்தார். வாக்களிக்க பணம் பெறாதீர்கள். கல்லூரி மாணவர்கள் 400 கிலோமீட்டர் காந்தி நடைப்பயணம் நிறைவு விழாவில் பேராசிரியர் பழனித்துறை பாராட்டு.
போத்தனூர் காந்தி நினைவரங்கத்தில் தொடங்கி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவிடத்தில் நிறைவடைந்த ஓட்டுக்கு பணம் பெறாதீர் என்ற முனை சமூக அமைப்பின் 6 இளைஞர்களின் 18 நாள் 400 கிலோமீட்டர் நடைப்பயணம். அறியாமையில் வாழ்ந்து வரும் மக்களிடையே பொறுப்புணர்வை விழிப்புணர்வாக மக்களிடையே இந்த நடைப்பயணத்தின் மூலம் உணர்த்திய அந்த இளைஞர்களை பாராட்ட ஜனவரி 28 மாலை வேதாரண்யம் ஸ்ரீ தாயுமானவர் வித்யாலயத்தில் நடைப்பயண நினைவு விழாவில் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் கலந்து கொண்டு தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். கைலை மணி வேதரத்தினம் அனைவரையும் வரவேற்றார். எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன், அறப்போர் இயக்கம் ஜெயராமன், வெங்கடேசன் ஆகியோர் உரையாற்றினர். இதில் ரோட்டரி சங்க தலைவர் திரு ஜெயச்சந்திரன், ரோட்டரி சங்க ஊர் துணைத் தலைவர் டி சிவக்குமார், திரு கேடிலியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டதாக திரு குட்டியப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.